அன்பான உறவுகளே, தொடர்ச்சியாக பெய்த மழை காலப்பகுதியினை அடுத்து இன்றைய தினம் வானம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அதன் காரணமாக எமது ஊருக்கு அருகிலே காணப்படுகின்ற ஆறுடன் கூடிய ஒரு கிராமத்தையே தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். காலை வெயில் பட்டு தெரித்து அழகான இயற்கை காட்சியாக அதை தெரிவதனை நீங்கள் தற்பொழுதோ பார்க்கின்றீர்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுகளை என்னுடைய இந்த பதிவுக்கு கீழே தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். முடிந்து வெயில் விழுகின்ற போதிலும் கையோட ஆங்காங்கே நோயும் அதிகரித்திருக்கின்றது. அந்த வகையிலே எனக்கும் இருமலும் காய்ச்சலுமாக இருக்கின்றது. அதற்காக தற்பொழுது நான் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு மருந்தெடுக்க செல்லுகின்றேன். ஆஸ்பத்திரியில் தரப்படுகின்ற மருந்துகளையும் உங்களுக்கு நான் காட்டப் போகின்றேன். அதாவது அரசாங்க ஆஸ்பத்திரியினுடைய கவனிப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையும் அன்பான உறவுகளே நீங்களும் அறிய வேண்டும் அல்லவா? அன்பானவர்களே, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு உள்ளே சென்றேன். டாக்டரை சந்தித்தேன். அருமையான அன்பான ஒரு டாக்டர், அவரை சந்தித்தேன். மருந்து எழுதி தந்தார்கள். மெடிசின் பகுதிக்கு வந்து மருந்துகளை பெற்றுக்கொண்டேன். மிகவும் திறமையான நல்ல மருந்து குளிசைகளை தந்திருக்கின்றார்கள். உண்மையில் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு செல்வதை தவிர்த்து நம்மட மக்கள் வேறு இடங்களுக்கு சென்று காசுகளை செலவழிப்பதை பார்க்கின்ற பொழுது கவலையாக இருக்கின்றது. வெளியாலே நாங்கள் மருந்தெடுப்பதை விட ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியிலே, அதாவது பாதுகாப்பு, ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியிலே உங்களுடைய நோயை காட்டி மருந்தெடுப்பது ஒரு பாதுகாப்பு. நிறைய மருந்துகளை அங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவைதான் நான் சென்ற ஆஸ்பத்திரியிலே தரப்பட்ட மருந்துகள். பல வகையான மருந்துகள் தரப்பட்டிருக்கின்றன. எனக்கு இருமலாக இருக்கின்றது, காய்ச்சலாக இருக்கின்றது, சளியாக இருக்கின்றது. இந்த வகையில் இந்த மருந்துகள் தரப்பட்டு இருக்கின்றன. நன்றி ஹாஸ்பிட்டல்.